இந்த பதிவு எதுக்குன்னா கமெண்ட்ல ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, என்ன உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கா, இவ்வளோ வலி வேதனை இருக்கா, நீங்க அடிக்கடி இது போலலாம் கருத்து சொல்றீங்களே, வீடியோ போடுறீங்கன்னு. கண்டிப்பா கிடையவே கிடையாது. எனக்கு சுத்தி இருக்கிறவங்க, என்கிட்ட பேசுறவங்க, என்கிட்ட சொல்றவங்க, வீட்டில் வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. மற்றவங்க இவங்க இப்படி இருக்கு, அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு மாமியார் ஒரு சைடு சொல்லுவாங்க, மருமகளும் ஒரு சைடு சொல்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் அண்ணன் தம்பி நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நான் என் மனசு கொஞ்சம் ஏதாவது பாதிச்சுதானா அதை தான் நான் கருத்தா சொல்லுவேன். இன்னொன்று முக்கியமா இதெல்லாம் சொல்லி யாரையும் திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்தினாதான் உண்டு. நம்ம ஒன்றும் திருத்த வரல, இங்க நான் திருத்த வரல, யாருக்கு கருத்து சொல்லி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பேர் கேட்குறாங்க, எல்லாருக்கிட்டையுமே நம்ம 3 வேளை எல்லாருமே சாப்பிட்றாங்களோ இல்லையோ, தூங்குறாங்களோ இல்லையோ தெரியல, ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உலகத்தையே கையில் வச்சுட்டு இருக்காங்க. அதனால பார்க்குறவங்க இதை ஒரு சிலது நம்ம சொல்றது அவங்களையும் பாதிச்சிருந்தா உண்மைதான், எனக்கு ஏற்றுக்கலாம். ஒருத்தர் 2 பேராவது என்ன மாதிரி நான் யாராவது சொன்னால் ஃபீல் பண்ணுவேன், அது போல் இருக்கலாம். மற்றபடி இங்கே யாரையும் திருத்துறதுக்கெல்லாம் கிடையாது. இன்னொன்று, கருத்து சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கணும் வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு உடனே ஞாபகம் வந்தது சொல்லலான்னு சொல்லிட்டு. ஏன்னா கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. இன்னொன்று, பேட் கமெண்ட்டும் ஒரு சிலது ஆரம்பத்தில் வந்தது, இப்போல்லாம் எதுவும் இல்லை. முதல்ல யாருக்காவது கமெண்ட் போடுறதா இருந்தாலும் சரி, கமெண்ட் யாருக்கா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி வீடியோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு மனசு கஷ்டப்படாத அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா லைக் போடலாம், லைக்கெல்லாம் பிடிக்கலன்னா தள்ளி விட்டு கூட போயிடலாம். எனக்கு வரல, யாருக்கா இருந்தாலும் சரி. நான் சொல்றது சரிதானே.